லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 HP ஸ்லோ ஸ்பீடு ஹை செக்ஷன் பம்பை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த பம்ப் பெரும்பாலும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆத்தோரங்களில் இருக்க தண்ணியை டேங்க்கு இல்லை விவசாயத்துக்கு இந்த மாதிரி இருக்க ஒன்று எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த பம்போட பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஃபீட் மேலே கொண்டு போகாது. ஆனால் சர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான லிட்டர் குறைஞ்ச டைமில் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு தான் இந்த பம்ப் யூஸ் ஆகுது. ஸோ இந்த பம்பை பற்றின ஃபுல் டெஃபினேஷன் வீடியோவில் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வாங்கியிருக்க பம்ப் டொராகோன்ற பிராண்டில் தான் வாங்கியிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டால் அதே பிராண்டோட தான். பட் இது அந்த மாதிரி செல்ஃப் ஃப்ரேமிங் கிடையாது. இது செல்ஃப் ஃப்ரேமிங் ஹை செக்ஷன் பம்ப். ஹை செக்ஷன் அப்படின்னா ஒரு கம்மியான உயரத்தில் அதிகப்படியான டெலிவரியை தரதா ஹை செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 4 போல் ஸ்லோ ஸ்பீட் மோட்ரு. ஸோ இதை பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. இந்த பம்போட ஸ்பெஷல் 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேன் பி ஃபிட் டெலிவரி இன் பைப் லைன். நெக்ஸ்ட் லோ நாய்ஸ் லெவல். நெக்ஸ்ட் குயிக் அண்ட் ஹை செக்ஷன் கெப்பாசிட்டி. ஹை செக்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னது தான். ஒரு சர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலான ஒரு ஹை ஸ்பீட் பம்பு போட்டோம் அப்படின்னா சர்ஃபேஸில் அதிக தூரம் போகாது. கம்மியான தண்ணியில் அதிக தூரம் போகும். இது அதிகமான தண்ணியில் கம்மி இல்லாமல் அதே அளவுக்கான தூரம் போகிறதுக்கு தான் இது வச்சுருக்கு. இதுதான் பம்பில் உள்ளே இருக்க வியூ. இதை வெளியே எடுத்து ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் நேம் பிளேட்டு. இதில் எவ்வளோ அடி வேலை செய்யும், எவ்வளோ வேகமாக வேலை செய்யும், எவ்வளோ ஆர்பிஎம் இருக்குது. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 1440. ஸோ இதில் இதான் பார்த்திங்க அப்படின்னா சக்சன் சைடு தண்ணி இந்த வழியாக கொடுத்து இம்பலர் ரொட்டேட் ஆகி டெலிவரி இந்த வழியாக வெளியே போகும். ஸோ இம்பலருக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புது மோட்ரு வாங்குகிறோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா ஆயில் கலந்த தண்ணியாக தான் இருக்கும். அந்த ஆயில் கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே எதுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஆயில் கலந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு மெட்டீரியலும் துருப்பிடிக்கும். ஸோ துருப்பிடிச்சிருன்ற ஒரே காரணத்துக்காக தான் உள்ளே தண்ணியில் ஆயில் மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணுறாங்க. இதனால் அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இம்பலர் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுற பாருங்கள். மேலே உள்ள ஃப்ரான்ச் 2யுமே கழட்டியாச்சு. இப்போ உள்ளே ஆயில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எதுக்காக ஆயில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ளே உள்ள இம்பலர் ஸ்டக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நீங்கள் எப்போவுமே பம்ப் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரன் பண்ணுங்கள். ட்ரைன் பண்ணிட்டு வேறு நல்ல தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறமே ரன் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஆயிலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ நான் இந்த ஆயிலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே இந்த ஃப்ரண்ட் கவரை உங்களுக்கு கழட்டிட்டு நான் உள்ள இம்பலர் எப்படி இருக்கும், எதுக்காக இந்த இம்பலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ எதுக்காக இந்த பம்பில் இந்த இம்பலர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ரெஷர் இம்பலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெஷர் இம்பலர் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆயில் அதிகப்படியான டெலிவரி வரக்கூடிய இடம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கு இந்த ப்ரெஷர் இம்பலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் இம்பலர் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வாட்டரில் மட்டும் ரன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆயிலில் ரன் பண்ணி பார்க்கணும் இல்லை அந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி நான் நோட் மட்டும் ஓட்டிக்கிறேன்.
वन दुकान का तो उसका नहीं करते, उसका भाई का करते, उसका भाई वसीम का है। ஸோ இதில் அவங்க கலந்து கொடுத்துருக்க இந்த கூலண்ட் ஆயில், அது போக கட்டிங் ஆயில், இது ரெண்டையோட மிக்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல திக்னஸாகவே இருக்குது. அதனால தான் இந்த பம்ப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக ரன் ஆகுது. இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 1400 தாராளமாக இருக்கும். 1440 அப்படிங்கிறது தான் ஸ்லோ ஸ்பீடு 4 போலோட ஆர்பிஎம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இப்போ நேம் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பேஸ் 220 வோல்டேஜில் ரன் ஆகக்கூடியது. 220 வோல்டேஜ் அப்படிங்கிறது 230 to 240 வோல்டேஜ் வரைக்கும் ஈஸியாக ரன் ஆகும். டியூட்டி சிங்கிள் S1 அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டேஜ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கிளாஸ் பின்றது வைண்டிங் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பைப்போட இன்லெட் அவுட்லெட், இது ரெண்டை பற்றினது தான். ரெண்டுமே 25 mm தான். அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி என்ன சைஸ் யூஸ் பண்ணுறாங்க மேலே வந்து பார்த்திங்கனாலும் தெரியும் பாருங்கள். 80 × 80/100 MFD யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பீடு நார்மலான ஒரு 4 போலோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1440 தான் இருக்கும். அவரேஜபிள் சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கிலோவாட்ஸ் எத்தனை ஹெச்பி, எவ்வளோ கிலோவாட்ஸு 0.75 கிலோவாட்ஸ் பவர் வந்து எடுத்துக்கும். 1 HP தான். மேக்ஸிமம் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.8. அவரேஜபிளாக சொல்லணும்னா 7 amps வந்து எடுத்துக்கும் மேக்ஸிமம் ரன்னிங்லேயே. நீங்கள் ஒரு 48 மீட்டர் வரைக்கும் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா 7 amps தான் எடுத்துக்கும். இதே ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 MFD போட்டால் போதும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் வேரியேஷன் வச்சு நீங்கள் கெப்பாசிட்டி மாற்றிக்கலாம். அது வந்து உங்களோட நாலேஜபிளை பொறுத்து தான் உங்களுக்கு எந்த அளவு வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத. செகண்ட் ஹெட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 to 42 மீட்ரு. 9 மீட்டரில் ரன் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் வந்து 3500 லிட்டர் வந்து வரும். இதே 42 மீட்டரில் வந்து வரும்போது 400 லிட்டர் தான் டிஸ்சார்ஜ் வந்து வரும் பர் ஹவருக்கு. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்ரு தான். அதனால தான் இதோட ஹெட் வந்து இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக இது ஆயில் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.